பெரியோர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே, கலைத்துறையின் முன்னணி முகங்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இந்த விழாவின் கதாநாயகன் தம்பி பா. விஜய் அவர்களே, அவரது படக்குழுவை சார்ந்த இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய விழாவில் நான் ஒருவரை பாராட்டியாக வேண்டும். விழாக்கள் பொதுவாக தங்களின் உள்ளடக்கங்களை மறந்து விடுகின்றன. ஒரு விழாவில் ஒரு பேச்சாளர் பேச வருகிற போது அந்த மையத்தை நோக்கி நகர்வதற்கு பதிலாக பல நேரங்களில் அந்த மையம் நழுவி விடுவதையும் பல மேடைகளில் பலர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த விழாவில் பேசிய அத்தனை பேரும் விழாவின் மையத்துக்குள்ளேயே சுற்றி வந்தார்கள் என்பதுதான் இந்த விழாவின் சிறப்பு. கலை, வளரும் ஒரு இளம் கலைஞனை பற்றிய நற்சான்று என்று இந்த விழா நல்லபடியாக நிறைய போகிறது. இங்கு எல்லோரும் சொன்னார்கள், தொடாமல் நடித்தார் தொடாமல் நடித்தார் என்று சொன்னார்கள். அதுதான் இதில் புதுசு. அதுதான் எல்லோரும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். இன்றைக்கு அந்த இடைவெளிதான் காதலுக்குரிய நாகரிகம், அந்த இடைவெளிதான் காதலுக்குரிய அழகு என்று நான் ரசித்தேன். அசைவுகளில் விரசமில்லை. அவர் நான் பெரிய நாட்டியமணி என்பதை காட்டிக் கொள்வதற்கான எந்த முயற்சியிலும் அவர் ஈடுபடவில்லை. என் அசைவுகள் இவ்வளவுதான், என்னுடைய நடன பயிற்சி இவ்வளவுதான், என் பாட்டுக்கு இது போதும் என்றுதான் அவர் அழகாக அளவாக ஆடியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. கலைஞர்கள் காட்சிகளுக்கு பின்னால் போனால் 2 ஆண்டுகள் ஆகிறது, கதைக்கு பின்னால் போனால் 100 நாள் போதும். இந்த படம் கதைக்கு பின்னால் போன படமாக இருக்கும் என்று என்னால் ஊகிக்க முடிகிறது. அதுதான், ஒரு பாட்டுக்கு நாங்கள் 40 நாள் எடுத்தோம் என்பதல்ல பெருமை. ஸ்ரீதர் அவர்கள் நெஞ்சில் ஒரு ஆலயத்தில் இந்த கட்டிலுக்கு கீழே கேமரா வச்சு ஒரு ட்ராலி ஒன்று போட்டிருப்பார். அவ்வளவுதான். தரையில் அமர்ந்து தேவிகா வீணை வாசிப்பார். அந்த படுக்கை அறையில் படுக்கையில் அமர்ந்து கொண்டு நோயாளி கணவன் பாட சொல்லுவான். இவ்வளவுதான். அது உணர்ச்சியினுடைய உச்சத்தில் எவ்வளவு இயக்கி இருக்கிறது நம் மனசை. ஆனால் நிறைய காட்சிகள் ஜோடனைகள் என்பதெல்லாம் ஒரு அலங்காரத்திற்கான தவிர உணர்ச்சி இருந்தால் இவைகளெல்லாம் தேவையில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. விஜய் வெல்க. விஜய் என்றாலே வெற்றி. வெற்றி என்பது வடமொழி விஜய். தமிழில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.